ஷலோம். இந்த வீடியோ டைட்டில் பார்த்தது உண்மைதாங்க. 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் டு பிரிங் மணி. நம்ம வாழ்க்கையில மணி வர ஹெவன்ல ஒரு 2 வெரிஃபிகேஷன் இருக்கு. அது முதலாவது வெரிஃபிகேஷன் என்னன்னு நான் இப்போ சொல்றேன். ரோமர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவரோட விளைவின் முதற் பலனுமா இருந்தது. நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட முதற் பலன் வாழ்வில் எதெல்லாம் பெருகணுமோ அந்த முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா இந்த வசனம் சொல்லுது இஸ்ரவேல் கர்த்தருக்கு பரிசுத்தமும் அவருடைய விளைவின் முதற் பலனுமா இருந்தது. உதாரணத்துக்கு ஹெவன்ல தேவன் இந்த உலகத்துக்கு என்னெல்லாம் பிளான்ஸ் வச்சிருக்காரோ, திட்டங்கள், எவ்வளவு பெரிய செல்வம் கர்த்தரிடத்துல இருந்து ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஒரு ஆசீர்வாதம் வருதுன்னா அதை இஸ்ரவேல் பீப்பிள்கிட்ட தான் முதலாவது செய்வார். அவங்க தான் அதற்கு முதல் பலனா இருப்பாங்க. ரெண்டாவது, தான் எவ்வளவு பெரிய மகிமை உள்ளவர், தன்கிட்ட எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கு, தன்கிட்ட எவ்வளவு இளைப்பாறுதல் இருக்கு, அவரிடத்துல வந்தா எவ்வளவு சமாதானம் இருக்குன்னு சொல்லிட்டு கர்த்தர் எப்படிலாம் விளங்க விரும்புறாரோ, உதாரணத்துக்கு ஹெவன்ல இருந்து கர்த்தர் பூமிக்கு என்னெல்லாம் கொண்டு வரணும்னு விரும்புறாரோ அது எல்லாத்தையும் முதற் பலனா இஸ்ரவேல் மக்கள் இடத்தெல்லாம் செஞ்சு வருவார். அது பழைய ஏற்பாட்டின் படிங்க. சரி, புதிய ஏற்பாட்டுக்கு வரும். இஸ்ரவேல் மக்கள் கூட முதற் பலனா தான் இருந்தாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்து அவரோட ரத்தத்தையும் நம்மளோட ரத்தத்தையும் ஒன்னாக்கி நம்மளை பரிசுத்தப்படுத்திருக்காரு இல்லைங்களா? அந்த பரிசுத்தம் பண்ண முதற் நொடி கொண்டு நம்ம நித்திய ஜீவனை உடையவரா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல என்ன ஜீவன் இருக்கோ, பிதாவின் இடத்துல என்ன ஜீவன் இருக்கோ அந்த ஜீவன் தான் நமக்குள்ளே வாசம் பண்ணுது. முதற் பலனா கூட ஒரு சின்ன வேல்யூவா தான் தெரியுது, இல்லை ஒரு சின்ன பர்சன்டேஜ் தான் தெரியுது. ஆனா ஜீவனை கொண்டு இருக்கிற நம்ம உருவாக்குற இடத்துல இருக்கோம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் என்னன்னா, நீங்க இயேசு கிறிஸ்து அடைஞ்சு அவரை குமாரன் தான் புரிஞ்சு அவரோட ரத்தத்தால பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு சத்தியம் தெரிஞ்சாலே போதும். அதுதான் முதல் வெரிஃபிகேஷன். அந்த வெரிஃபிகேஷன் உங்க மேல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஹெவன் அந்த ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் முடிக்கும். அது உங்களுக்கு எல்லாத்தோட அலவன்ஸ் கொடுக்கும். உதாரணத்துக்கு உங்க வாழ்க்கையில் நீங்க செழிப்பு கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா செழிப்பு தானாவே உங்களோட ஜீவன்ல இருந்து நீங்க உருவாக்கலாம். உங்களோட வார்த்தையின் விளைவுல இருந்து உருவாக்கலாம். நீங்க பிறருக்கு ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்களா, பிறரை சுகப்படுத்தணும்னு விரும்புறீங்களா, ஹெவன்ல நீங்க என்னெல்லாம் கட்டவிழ்க்கணும்னு விரும்புறீங்களோ இந்த முதலாவது வெரிஃபிகேஷன், அவருடைய ரத்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கேன், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த ஜீவன் தான் எனக்குள்ள இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அந்த ஜீவன் பரிபூரணமாய் எல்லாத்தையும் உருவாக்குற சக்தியை கொண்டுள்ளது. ஸோ நம்ம இப்ப முதற் பலனாகவோ பர்சன்டேஜாவோ இல்லை ஒரு சின்ன சின்ன வேல்யூஸோ அப்படி நம்பர்ஸ்ல கனெக்ட் பண்ண வேண்டாம். நம்ம அபண்டன்ஸ்ல இருக்கோம். நீங்க தான் தீர்மானிக்கணும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு செழிப்பு வேணும். நீங்க தான் தீர்மானிக்கணும் பிறரை எவ்வளவு ஆசீர்வதிக்கணும். நீங்க தான் பரலோகராஜ் இந்த உலகத்துல எவ்வளவு வல்லமையா கட்டவிழ்க்கப்படணும்னு சொல்லிட்டு அந்த ஜீவனை கொண்டு இருக்கிற நீங்க தான் தீர்மானிக்கணும். ஸோ அந்த தீர்மானங்கள் இன்னைக்கு எடுக்க நீங்க விரும்புறீங்களா? நான் அவரோட ரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கேன். அந்த முதல் வெரிஃபிகேஷனை முடிக்கிறேன். குமாரன் பிதாவின் இடத்துல என்னெல்லாம் சித்தம் இருக்கோ இந்த எல்லா சித்தத்தையும் இந்த பூமியில நான் செய்ய விரும்புறேங்க. அந்த முதல் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டீங்கன்னா இப்பதான் 2வது வெரிஃபிகேஷன் வருது. அந்த இதுலயே தொடர்ந்து படிச்சீங்கன்னா செழிப்பான தேசத்தின் 7வது வசனம், செழிப்பான தேசத்தின் கனியும் நன்மையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசிக்கும் போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர். அந்த கடைசி வசனம் தான். சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர், தேசத்தை தீட்டுப்படுத்தினீர். இந்த 2 வேர்டை பார்க்கும்போது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அவங்களுக்கு ப்ராஸ்பரிட்டி வந்தனாலதான் அவங்க தீட்டுப்படுத்தினாங்க, கர்த்தருக்கு விரோதமா ஆனாங்க, பரிசுத்தமில்லத்தை இழந்து போனாங்கன்னு சொல்லி கிடையாது. அவங்க தேவனோட சித்தத்தை செய்ய தவறிட்டாங்க. ஸோ நீங்களும் உங்களோட நான் வாழ்க்கையில என் வாழ்க்கையில ப்ராஸ்பரிட்டி அதிகரிக்கும் போது என் வாழ்க்கையில ப்ராஸ்பரிட்டி அதிகமா வரும்போது மணியை வச்சு நான் தேவனை விட்டுருவேன். மணினால எனக்கும் தேவனுக்கான ரிலேஷன்ஷிப் போயிடும். மணி என் வாழ்க்கையில அதிகரிச்சிச்சுன்னா நான் என் பரிசுத்தத்தை இழந்துருவேன். நான் தேவனுக்கு தீட்டுள்ளனா மாறிடும்னு நினைச்சீங்கன்னா இன்றைய நாள் அதை கேன்சல் பண்ணுங்க. ஏன்னா அவரோட பிளட் உங்களை முழுவதுமாக பரிசுத்தமாக்கியிருக்கு, முழுவதுமா அவரோட குமாரனா மாத்திருக்கு, முழுவதுமாக அவர் தேவ திட்டத்தை நீங்க செய்யற நபரா தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் விசுவாசனால்தான் அவர் சிலுவையில் நமக்காக மரிச்சாங்க. ஆனா நம்மளும் ஜஸ்ட் மணி என் வாழ்க்கையில அதிகரிக்கிறனால அந்த பிளட்டோட நன்மைகளை நம்ம குறைச்சிக்கிறோம். தேவன் நம்பிட்டாரு, நான் இந்த உலகத்தை ரட்சித்துருவேன், உலகத்துல பரலோகத்துக்கு எல்லா திட்டத்தையும் தேவனோட சார்புல இருந்து நான் கொண்டு வந்துருவேன்னு. ஆனா என் வாழ்க்கையில செழிப்புன்னு ஒரு விஷயம் பெருகிருச்சுன்னா நான் தேவனை தீட்டுப்படுத்துறேன். இந்த வசனம் சொன்ன மாதிரிதான், என் தேசத்தை தீட்டுப்பட்டு என் சுதந்திரத்தை அருவப்பாங்க. நம்மளோட சுதந்திரங்க ஜீவன்ல இருந்து இந்த பூமிக்கு என்னெல்லாம் கொண்டு வரணுங்கிறது என்னோட சுதந்திரம். அதுலதான் மணி இருக்கு, சுகம் இருக்கு, வெல்த் இருக்கு, சமாதானம் இருக்கு, ப்ராஸ்பரிட்டி இருக்கு, நிறைய விஷயங்கள், அநேக காரியங்கள் இருக்கு. நீங்க எதெல்லாம் அந்த பூமியில இருக்கிறவங்க இந்த உலகத்தார்கள் அடைய கஷ்டப்படுறாங்களோ அது நமக்கு சுதந்திரமாவே கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுதந்திரத்தை நம்ம ஃப்ரீடமா பயன்படுத்துறோம். ஜஸ்ட் இந்த மணி அதிகரிச்சா நான் அதெல்லாம் மறந்துடும்னு கிடையாது. ப்ராஸ்பரிட்டிங்கிறது வெறும் காசு, கோல்டு அது மட்டும் கிடையாது. ஒரு குடும்பம் சமாதானமாகவும் நோய் நொடி இல்லாம வெல்த்தா இருக்கிறது, ஒரு சமாதானத்தோட இருக்கு, அவங்க இருதயம் எப்பொழுதுமே தேவனை நோக்கி கம்பீரத்து இருக்கிறது. இந்த பூமியின் சோர்வுகள் எதுவுமே அவங்களை அண்டாம அவங்க ஒரு ஹெவன்லி பீயிங்கா வாழ்றதே ப்ராஸ்பரிட்டி தான். ஸோ ப்ராஸ்பரிட்டிங்கிறது இன்றைய நாள் வச்சுக்கோங்க, ஜஸ்ட் நாட் ஓன்லி மணி, ஒரு ஹெவன்லி பீயிங்கா தேவன்
இந்த உலகத்தை வந்து எப்படி வாழ விரும்புகிறாரோ, தேவன் அவர்கள் குமாரர்களை எப்படி வாழ வைக்க விரும்புகிறார்களோ அதுதான் ப்ராஸ்பரிட்டி. அது மணி மட்டும் கிடையாது, ஒரு சம்பூர்ணமும் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராஸ்பரிட்டினா மணிங்கிற விஷயத்த நீங்கள் மறந்துடுங்க. மணி மட்டும்தான் ப்ராஸ்பரிட்டின்னு மறந்துடாதீங்க. சமாதானம், செழிப்பு, சுகம், நம்ம பிள்ளைகளோட திட்டங்கள், தேவ திட்டங்கள் எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. ஸோ மணி அதிகரிச்சா நான் எப்படி தீட்டுப்படுத்தணும் இந்த வசனத்தை சொல்லுதுன்னா, அவரோட சித்தத்தை மறக்கும்போது. ஸோ அதுதான் இந்த ரெண்டாவது வெரிஃபிகேஷன். நீங்கள் தேவனோட சித்தத்துக்கு உங்களை விட்டு கொடுக்கும்போது அவர் உங்களுக்கு எதையுமே தடைய வைக்கிறதில்ல. மணி வரக்கான செகண்ட் ஸ்டெப்ஸ் தான். நீங்க தேவனோட சித்தத்தை செய்யறதுக்காக ஒரு மணி எதிர்பார்க்குறீங்களா, ஒரு ப்ராஸ்பரிட்டி எதிர்பார்க்கீங்களா, உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் எதிர்பார்க்கீங்களா, ஒரு கிஃப்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் கூட அவருடைய சித்தத்தை செய்யறதுக்காக எதிர்பார்க்குறீங்கன்னா அதுதான் ரெண்டாவது வெரிஃபிகேஷன். பிதாவின் சித்தத்தை செய்யறவர்களே நான் அறிவேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. பிதாவின் சித்தத்தை இப்படி செய்யாதவர்கள் என்னுடையவர்கள் அல்லங்கிறார். ஸோ அதுதாங்க ரெண்டாவது வெரிஃபிகேஷன். இந்த நாள் நீங்க டிக்ளேர் பண்ணுங்க, அவரோட ரத்தத்தினால நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன், ஜீவன் எனக்குள்ள இருக்கு, அந்த ஜீவனை கொண்டு நான் இந்த உலகத்துல சுதந்திரவாளியா இருக்குங்கிறது முதல் வெரிஃபிகேஷன். அந்த சுதந்திர விதத்தை கொண்டு என் பிதாவின் சித்தத்தை செய்யறக்கே நான் இந்த பூமியில இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் ரெண்டாவது வெரிஃபிகேஷன். இந்த ரெண்டு வெரிஃபிகேஷனை நீங்க பிலீவ் பண்ணுங்களேன். இந்த ரெண்டுமே எனக்குரியதான் சொல்லிட்டு நீங்க பிலீவ் பண்ணுங்களேன், உங்களை நோக்கி எல்லாமே கட்டல் வைக்கப்படுது. பிதா உங்களை நோக்கி நாட் ஓன்லி ப்ராஸ்பரிட்டி, அநேக ஆசீர்வாதங்கள், இந்த சிருஷ்டிகள் காத்து கொண்டு இருக்கிற எல்லா பர்பஸ், பிளான், ஜீவன், எப்படி சொல்லலாம், பரலோகத்துல என்னெல்லாம் பிதா திட்ட வச்சிருக்காரோ அது உங்களை கொண்டு இந்த நாளை செய்ய அவர் தேர்ந்தெடுத்துருவாரு. அதுக்கு இந்த ரெண்டு வெரிஃபிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வெரிஃபிகேஷனும் ஆல்ரெடி உங்களுக்கானதாக தான் இருக்கு. இது வந்து நம்மளுக்கு எதுவும் புதுசு கிடையாது. அதை ஆமேன் என்று பிலீவ் பண்ணா போதும், அதற்குடைய நபரா நான் மாறிடுறேன். ஸோ அந்த விசுவாசத்தை அதிகரிச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு வெரிஃபிகேஷன் தான். இந்த ரெண்டு வெரிஃபிகேஷன் தான் இன்றைய நாள் உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்பப்பட்டேன். அவருடைய ரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்கு, அந்த ஜீவனை கொண்டு நான் சுதந்திரவாளியா இருக்கேன். அந்த சுதந்திரத்தை கொண்டு பிதாவின் சித்தத்தை யாவையும் செய்து முடிக்கவே நான் இந்த பூமியில இருக்கேங்கிறத சொல்லுங்க. ஸோ